பையன் டென்ஷன் பத்திக்கிட்ட கொஞ்ச நேரத்துல பிபி ஏத்தி அது சாயங்கால டைம் வந்து தெரிவிக்க வெய்ய நேரம் வேற காலை தூக்கி போறாரு ஆப்பாவது கூட வெயில் நிறுத்தி விட்டுறான். உட்காருண்ணா காலை தூக்கி போறாரு ஆப்பாவது, கொஞ்சம் தூரம் வரும் காலை தூக்கி போறாரு ஆப்பாவது. எங்க ஆயில் வாங்க போயிட்டாரா? மாத்திருங்க ஆயில் மாத்திருங்க. ஆயில் எவ்வளோ வரும்? ஆயில் மாத்திரத்தோட 400 வரும். தெரியல 1 லிட்டர் ஆயில். 1 லிட்டர் தான் ஆயில். எவ்வளோ மாத்திரட்டே தம்பி? ஆயில் வந்து 370. அவ்வளோதானா? ஆமாண்ணா. அதை விட அதிகமாக இல்லையா? அதோட ஆயில் அதிகமாக வேணும்னா ராரியோட ஆயில் ஊற்றலாமா திக்னஸ் அதிகம். அட அதுக்கு இல்லை தம்பி, சேவர் ரூமில் 700 ஆயில். அது அங்கே ரேட்டாக அவங்க பொறுத்த அளவுக்கு அப்படி கொடுப்பாங்க. சரி சரி. இல்லை குவாலிட்டி எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குமோ அந்த குவாலிட்டி ஆயிலே ஊற்றிருங்க. ஊற்றுறான் குவாலிட்டி ஆயில் தான் நாங்களும் ஊற்றுறோம் இல்லைன்னுங்களா. அவன் என்ன பண்ணுவான்னா ஆயிலுக்கு 400 ரூபா போடுவாங்க இல்லையா, பில்லு எழுதுறோம் அதுக்கு மேலே 100 ரூபா சேர்த்து போடுவான். ஆயில் மாத்திரத்துக்கு 150 ரூபா போடுவான். பார்க்க போனால் ஆயில் மாத்திரத்துக்கு ஆர்டர் சர்வீஸுக்கு 700 ரூபா பில்லை போட்டு விட்டுருவாங்க ஷோரூமில். அப்படியே யாருன்னு பார்த்துருங்க. யார் யார் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறேன் போட்டுருவேன் நான். வண்டி வீடியோவில் போட்டுன்னு சொல்லி ஒரு டக்கர் பண்ணிடுச்சு எங்களை வந்து இப்படி காப்பாற்றிடுச்சு, இந்த தம்பி வந்து காப்பாற்றிட்டு அப்படின்ட்டுருவேன். ஞாயிற்றுக்கிழமை நாள் கடையை அது பிஞ்சிருச்சு, அதை மாற்றணும். யூடியூப் சேனலில் போனேன்னு வச்சுக்கோ, நாதமணின்னு போட்டீங்கன்னா நான் தான் வருவேன். என் மூஞ்சி பார்த்துட்டீங்கன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடு சரியா? கருப்பு தண்ணி ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு இருக்குது. எந்த ஊர்? இது எந்த ஊரா தம்பி? இது சிங்கம்பேட்டை கேட். சிங்கம்பேட்டை கேட்டா? தம்பி தான் வந்து ஹெல்ப் பண்ணுறான். எங்கண்ணா இந்த எல்லாம் ஊற்றுறோம். இது நல்லா ஆயிட்டா 40+ ஆகிடும். வண்டி சிசிஆரியே எனக்கு தெரியல, வண்டியை பற்றி தெரியல எனக்கு. வண்டி நான் வண்டி 8000 கிலோமீட்டரில் மாற்றினேண்ணா. இப்போ 12500 கிலோமீட்டர் ஓடிக்குது. 5500 கிலோமீட்டர் ஓடிக்குது. 3000 கிலோமீட்டர் மாற்றணும். 2500 தான் அளவு. காசு அதிகமாக யூடியூப் சேனல் வச்சிருக்கிறேன், வீடியோ எடுத்துருக்கேன். யூடியூப்பில் பார்க்கணும் இல்லைங்க. நான் கிலோமீட்டர் 5000 இதெல்லாம் சிசிஆரியா ஒன்றும் பண்ண முடியாது. 2500. அவர் சொன்னார் வரும்போது பேசிகிட்டு வந்தோம், ஏடா 3000 கிலோமீட்டரே மாற்ற மாட்டேடா அப்படின்னு பேசிகிட்டு இருந்தார். நல்ல வேலை காரியத்துக்குலாம் போயிட்டு வரும்போது ஆஃப் ஆயிடுச்சு. வர இது 2500 வெயிலும் தாங்காது ஆயில். அதான் அப்படி மனசு. ஆமாம் கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர் போயிட்டு வந்தால் ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ஹீட் ஆகிடுது. ஏதோ ஒன்றுமே தண்ணி 5 HP மோட்டர் கலெக்ட் மாதிரி தண்ணி விட்டுருச்சு. பங்குனி பிறந்துருச்சு, மாசிலேயே அந்த போர்டு போட்டுச்சு. பங்குனி இந்த ஆயில் ஓகேவாண்ணா? ஒரு ஓட்டலாம்ல 3000 கிலோமீட்ரு. 3000 கிலோமீட்டர் இனிமேல் 3000 கிலோமீட்டர் கணக்கு வச்சு கரெக்டாக ஆயில் பயங்கரமாக இருக்குது. ஆயில் வெளியில் கரெக்டாக 1 மாதம் தான். 1 மாதம் எந்த கவரேஜ்லாம் பண்ணிக்கலாம். 2 மாதம் விட்டான். என்ன 3000 கிலோமீட்டர்னா 4500 கிலோமீட்டர் அடிக்கும். அந்த தென்னை 200 கிலோமீட்டர் ஓட்டுறேன். மாதம் தான் கரெக்டாக மாதிரி வருது. நான் 2012 வண்டி எடுத்தேன். 2024 எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம்? புது வண்டி அப்படியே வச்சுக்கிறாரு அவர், ஒருத்தர் தான் வச்சுக்கிறாரு. 1000 கிலோமீட்டர் ஓட்டிக்கிறேன். 80,000 கிலோமீட்டர் ஓட்டினா தானே வீட்லேயே தொடர்ந்து வாரத்தில் ஒரு தடவை எடுப்பேன். நீங்கள் இன்னைக்கு வாரத்தில் ஒரு நாளைக்கு தான் எடுப்போம். வண்டி ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வண்டி எடுப்போம். வாரத்தில் ஒரே தடவை தான் வண்டி எடுத்தோன்னா இதே மாதிரி புது வண்டி அப்படி எப்படி இருந்தேன் ஷோரூம்லேருந்து எப்படி இருந்ததுன்னா அதே மாதிரியே அன்னைக்கு பெருந்துறையிலிருந்து பேட்டரி லோன் வருதுண்ணா. கோயம்புத்தூர் ஓணும் பேட்டரி லோன் வருது இதில்.
டேங்கு மோட்டர் கிடையாது. சார்ஜ் போட முடிஞ்சா சார்ஜ் போட்டு கொடுத்துட்றீங்களா? கடை வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவு, நாளைக்கு தான் கடை இருக்கு. ஒரு 10 நிமிஷம் போட்டு கொடுத்தீங்கன்னா கூட போதும். நிற்காது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் போடணும். 2 மணி நேரம் போட்டால் தான் நல்லா. சரி, அப்படியே அந்திரு வர வரைக்கும் பண்ணி கொடுத்துருங்க வண்டியை. இல்லை பேட்டரி தான் இல்லை. புகையே வருது. புகை வராது. சென்டருக்கு தான் மாற்றணும். நல்ல வழியாக இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து அப்படியே இந்த கடை கரெக்டாக ரோட்டு மேலேயே இருந்துச்சு. வண்டி வர வழியே திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு, ஆயில் இல்லாமல். இது வந்து சிங்கம்பேட்டில் கரெக்டாக லாக் ஆகிட்டேன் நானும் எங்கள் சிதம்பரம் அண்ணனும். அப்படியே கொஞ்சம் தூரமாக வந்து ஆஃப் ஆகி அப்படியே வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டு மேலே சிங்கப்பேட்டைக்கு பக்கத்தாலேயே இந்த கடை. தம்பி உன் பேர் என்ன? மாதேஸ்வரன் தம்பி. எல்லாம் ஆயிலில் மாற்றி அவர் எடுத்துகிட்டு போனது யார்? மாமாவா? தம்பியோடைய மாமா. அவர் வந்து வண்டி எடுத்துகிட்டு போய்க்கிறாரு. ஸோ அவர் போய் ஒரு ரவுண்டு பார்த்து வந்துட்டு எல்லாம் ஓகேனா நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம். சரியான டென்ஷன் ஆகிடுச்சு. அண்ணன் அதோட டென்ஷன் ஆகிட்டார். திடீர்னு வண்டி எப்படி ஆனானே. அப்படியே போகலாம். வண்டி எடுத்துகிட்டு அவர் ஒரு ரவுண்டு ஓட்டி பார்க்குறதுக்கு போனார். போய் 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் காணேன். வண்டி தள்ளிட்டு தான் வராங்க. ரைட்டு, ஏதோ சிக்கலாகி போச்சு. வண்டி தள்ளிட்டு தான் வராங்க. நடு ரோட்டில் வந்து நிற்க வச்சுட்டு அந்த வண்டி ஏதோ சிக்கலாகி போச்சு. வண்டி இதெல்லாம் பூந்து விளையாண்டு அதுதான் வெளியே. அது என்ன ஒயர் எல்லாம் ஃப்ரீக்வன்சி வச்சிருச்சு. அது எலி இருக்குது உங்கள் வீட்டில். சரியா போச்சு. எல்லாம் பாரு ஷார்ட் ஆனால் ஆகுண்டாடி. அது எந்த ஒயருங்களா? அது பேட்டரி ஒயருங்களா? கடையில் என்ன வேலை பண்ணிக்குன்னு தெரியல. இல்லையா பிரேக் தானே? பிரேக் இது ஒன்று இல்லை. ஒயர் ஷார்ட் ஆகுது. இதுக்குள்ளேயே பிஞ்சிருச்சா? அப்பா பணத்தில் இருக்கிறான்ல, அவனுக்கு இதே மாதிரி எலி விட்டு கடிச்சு அப்படியே ஸ்டோர் ரூமில் விட்டது. எல்லாம் டோட்டலாக எல்லா ஒயருமே உள்ள கீர் வயிற்றுலேருந்து இன்ஜின்லேருந்து டோட்டலாக எல்லாம் மாற்றிட்டு எலி கடிச்சு. அந்த பேட்டரி போட்டு போகிறது பேட்டரியே மாற்றணும் மாட்டேங்குது. பேட்டரி மாத்திரம் இல்லை, எலி கடிச்சு வச்சிருக்கு. வந்து பேட்டரி வந்து சுத்தமாக அவுட் ஆகிடுச்சு. அதனால் பேட்டரி வாங்குறதுக்காக நானும் மாதேஷும் பேட்டரி கடைக்கு போயிட்டுருக்குறோம். இப்போ புதுசாக பேட்டரி வாங்கிட்டு வந்து இப்போ மாற்ற வேணும். அதுக்காக நம்ம மாதேஷ் தானே
மாதேஷ் தான் நம்ம மாதேஷ் வந்து இப்போ நம்மளை கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறாரு அவர் பைக்கில். நாங்கள் போயிட்டு வந்துடணும், வாங்கிட்டு வந்துட்டு மாற்றிக்கலாம். என்ன பேட்டரி? டாடாவா? அமரன் பேட்டரி. அப்பா ஒரு வழியாக எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் ஃபுல் டயர்டை விட வண்டி வந்து நமக்கு இப்படி ஒரு மக்கர் பண்ணு நான் நினச்சே பார்க்கல. ஆயில் வந்து நான் மாற்றலான் தான் இருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா 3000 கிலோமீட்டரில் ஆயில் மாற்றிருங்க. நான் 5500 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். அதனால தான் இந்த வந்த பிரச்சனையே ஆயில் மாற்றாது. பேட்ரி போயிடுச்சு. இப்போ பேட்ரி புது பேட்ரி 1500 ரூபா பேட்ரி, 600 ரூபா ஆயிலு, 2100 ரூபா மொத்த செலவு வண்டிக்கு மட்டும். எனக்கு செலவானதை விட இந்த மாதிரி இருந்த நாள் ஆச்சு. கடைக்காரர் ஒரு நாள் நம்ம சரவணன் அப்புறம் அந்த மாதேஷ் தம்பி 2 பேர் இருந்த நாள் ஆச்சு. இல்லைன்னா இந்நேரம் பெண்டு கண்டுருக்கு, எங்கே போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அப்போ சரியான இதாகிடுச்சு, சீனாயிடுச்சு. அதனால் வண்டி இனிமேல் நீங்களாம் பார்த்துக்குங்க. இதனால வீட்டுக்கு வந்துட்டேன். வண்டி இந்த மாதிரி ஆகும்னு நான் நினச்சே பார்க்கல. கொஞ்சம் தூரம் வந்து அப்படி ஆகி போச்சு. நல்ல வேலையாக போச்சு. பேட்ரி கடையும் இருந்துச்சு. நல்ல நம்ம நேரம் கரெக்டாக 3-4வது டைம் வண்டி ஆஃப் ஆகும்போது ஃபஸ்ட்டு ஆஃப் ஆச்சு. மறுபடியும் என்னடா பெட்ரோல் இருக்குது வண்டி ஏன்டா ஆஃப் ஆகுது அப்படின்ட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன். மறுபடியும் கொஞ்சம் தூரம் வந்து ஆஃப் ஆச்சு. மறுபடியும் நிறுத்தினேன். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் தூரம் வந்து ஆஃப் ஆச்சு. அப்புறம் கொஞ்சம் வந்து ஆஃப் ஆச்சு. 2-3 டைம் ஆஃப் ஆச்சு. 4வது டைம் எடுத்து கொஞ்சம் தூரம் வந்து கரெக்டாக ஆஃப் ஆகும்போது ரைட் சைட்லேயே மெக்கானிக் கடை. நல்ல வேலையாக போச்சு. அப்படியே கடை கொண்டு போய் வண்டி நிறுத்தி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்படின்னா ஆயில் கழட்டி பார்க்குறாரு, தண்ணி மாதிரி ஊற்றுது ஆயில். என்னடா அப்படி ஆகி போச்சு, ஏங்க எத்தனை கிலோமீட்டருக்கு ஓட்டினீங்க, ஆயில் மாற்றவே இல்லையா அப்படின்னாரு. அவன் 8000 மாற்றினேன், அப்புறம் மாற்றவே இல்லை அப்படின்னேன். 5000 கிலோமீட்டர் ஓடிச்சுங்க, 5500 கிலோமீட்டர் மாற்றாம இருக்கிறீங்களா அப்படின்னாரு. அப்புறம் ஆயில் மாற்றினார். ஆயில் மாற்றி ஓட்டி பார்க்கும்போது வண்டி மறுபடியும் ஆஃப் ஆகுது. அப்போ ஏதோ பிரச்சனை மறுபடியும் பார்க்கும்போது பேட்டரி தான் பிரச்சனை. அப்போ ஒன்று பேட்டரி மாற்றணும். இப்போ நான் இது பண்ணது இல்லாமல் நான் இந்த வண்டியை கொண்டு போய் மறுபடியும் ஷோரூமில் விட வேணும். ஷோரூமில் விடுத்து காமனாக எல்லாம் செக் பண்ணி என்ன பிரச்சனை அப்படிங்கிறது பாருங்கள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த இன்ஜின் நம்ம வண்டி ஸ்டார்ட் ஆகும்போது இன்ஜின் லைட் அந்த லைட்டு அமி வேணும். அமி மாட்டி எரிஞ்சிட்டே இருக்குது. அது எரிஞ்சிட்டே இருக்குன்னா வண்டிக்குள்ளே ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம வண்டி கொண்டு போய் இன்றைக்கி சண்டே ஸோ விட முடியாது. நாளைக்கு கொண்டு போய் நம்ம வண்டியை கொண்டு போய் ஷோரூமில் விட்டுட்டு ஃபுல்லாக செக்அப் பண்ணிடுங்க. அங்கே சொல்லிடுவானா இந்த பேட்டரி புது பேட்டரி மாற்றிக்கிறேன், ஆயில் புதுசாக மாற்றிக்கிறேன், அதெல்லாம் வேண்டாம், வண்டி காமனாக செக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி செக் பண்ணி ஒரு வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு கொண்டு வந்து வண்டியை நிறுத்தினோம்னா எப்படி தான் ஒரு 3000 செலவாயிடும். ஒரு 2200 ஆயிடுச்சு. அங்கே ஒரு 700-800 ஆயிரம், 3000 வண்டிக்கு பழுத்துருச்சு. அப்புறம் வண்டி கொண்டு வந்து நிறுத்திட்டு அப்புறம் ஓட்ட வேண்டியது ஒரு 5000 கிலோமீட்டர். வண்டி எடுத்து ஓட்டுறது பிரச்சனை இல்லை, ட்ராவல் போகிறது பிரச்சனை இல்லை. இந்த வர இடைப்பட்ட திடீர்னு அதாவது செலவு வந்து எப்படின்னா போய் சர்வீஸ் விட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்து செலவு பண்ணால் அது நம்ம மனசுக்கு சரி ஓகே சர்வீஸ் பண்ணால் செலவு பண்ண ஆயிடும். எங்கேயாவது போயிட்டு இருக்கும்போது எதுவும் இல்லாத ஒரு மந்த காட்டில் எங்கேயோ ஒரு காட்டில் நின்று போச்சு அப்படின்னா அப்போ வர ஒரு கோவம் வந்து நாமளே திட்டிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, அப்படியே போக வேண்டியதான். ஓகே, நம்ம அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய்.